நேற்று போட்ட வீடியோக்கு சரியான சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா வீடியோக்குமே நாங்க போட்டதும் சரி, லெக்சர் போட்டதும் சரி, ரீல்ஸுக்கு, ஷார்ட்ஸுக்கு ஏன்னா தனியா வந்திருக்கேன்னு பார்க்காதீங்க. கம் ஃபார்வர்ட். மேடம் வந்து இன்னைக்கு வந்து ஹீரோயின். இந்த ஹீரோயின் வந்து மருமக. ஹீரோயின் அசிஸ்டன்ட் வந்து அசிஸ்டன்ட்ல நான் தான் ஹீரோயின் வந்து. ஓகே, என்னோட பல நாள் கனவு இன்னைக்கு ஒரு நாள். பல நாள் கனவு, எங்க ஃபேமிலியோட கனவு. முக்கியமா வந்து மஞ்சு நாளுக்காக வெயிட், மஞ்சு அத்தை மாமால இந்த நாள் வெயிட் பண்ண நாட்கள் அதிகம். இது எதுக்கு வந்து இந்த வெயிட் பண்ணோங்கிறத வீடியோக்குள்ள போயிட்டு நாங்க அந்த வெயிட் பண்ண மூமெண்ட்டையும் சொல்றோம். அது வந்து கொஞ்சம் உணர்ச்சி சாவமா இருக்கும், அழுகிற மூமெண்டா இருக்கும். ஓகேவா? நம்ம சேனல்ல புதுசா ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம், ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை, சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. பாத்தீங்கன்னா நேற்று போட்ட வீடியோ வந்து சத்தியமா எமோஷனல். நிறைய பேர் எங்களுக்கு அழுக வந்துருச்சு. நீங்க ரொம்ப குடுத்து வச்சு தங்கச்சி, நிறைய பேர் ஆளே இல்ல. உங்களுக்கு இந்த அண்ணங்க கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எப்படி அண்ணிங்க எல்லாம் செய்யறதுக்கு அண்ணங்களை மென்ஷன் பண்ணாத. அண்ணங்க இப்படி பண்றாங்கன்னா அதான் சொல்ல வந்துச்சு. அண்ணியதான் சொல்லுவாங்க. அந்த அன்னிங்க இதை வந்து எப்படி ஒரு இது எப்படி சொல்ல செய்யக்கூடாதுன்னு சொல்லாம பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி நிக்கிறாங்க. வீடியோ எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி அண்ணி, அந்த மாதிரி அண்ணி கிடைக்கிறது எனக்கு கிடைச்ச மாதிரி நிறைய பேருக்கு கிடைச்சிருக்காரு. இல்ல, நல்ல விதமா தான் சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி செய்யறதுக்கு முதல்ல மனசு வேணும். எல்லாருக்கும் கிடைச்சிரும் அப்படிங்கறது கிடையாது. அது எனக்கு கிடைச்சிருக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஓகே, நேத்து போட்ட வீடியோ கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. பாத்தீங்க அப்படின்னா கார் வாங்குனதை காமிச்சிங்க, ஆனா பைக் வாங்குனதை என்கிட்ட சொல்லவே இல்லை. பைக் வாங்குனதே எங்களுக்கே தெரியாது. தெரியும், நம்ம வரோம் அப்படின்னு சொல்லிருந்தோம். அவ்வளவுதான். அன்னைக்கு உடனே எடுக்கணும், டெலிவரி எடுக்கணும்னு சொல்லிட்டு அவதியில வேகமா போய் எடுத்துட்டு வந்தது. அதை யாரும் வீடியோ எடுக்கல, லெக்சர் எடுக்கலன்னு நினைக்கிறேன். லெக்சர் எடுக்கல, வீட்டுல வேலை நடந்துட்டு இருக்கும், வரலன்ட்டான் மாமா போன். அப்ப நிறைய பேர் கேட்டது என்னன்னா, கோல்டு கலெக்ஷன் எல்லாத்தையுமே வீடியோ போடுங்க. உண்மையாவே அது கோல்டான்னு நிறைய பேர் கேக்குறீங்க. ஆமா, ஏன்னா அந்த ஜோக்கர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த கோல்டு கவரிங் கடை வச்சதுனால அது கோல்டா பித்தாலையான்னு தெரியாம போச்சு. அது எல்லாமே கோல்டு தான். அவரிங்கல்ல போட்டுக்கிறேன், போட்டுக்கோங்கம்மா. போட்டு எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் வந்து தாய்மாமன் சீர் பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன நகை போட்டோம் அப்படின்றத காமிச்சிடுறோம். ஃபர்ஸ்ட் என்ன காமிப்போம்? தோடுல இருந்து தோடுல இருந்து வயசு தோடு காது குத்துனாங்கல்ல, அது பாத்தீங்கன்னா தாய்மாமன் சீர் தான். அந்த தோடு 2 தோடு வரும். அதுல அதுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா சொல்லிடுவோமா, அரை பவுன். அது அரை பவுன், அது 4 கிராம் அரை பவுன். அதுக்கடுத்து ஒரு தோடு இங்க இருக்கு, ஒரு தோடு எங்க இருக்குன்னா ஒரு தோடு வேலங்காதுல இருக்கு, ஒரு தோடு எங்கிட்ட இருக்கு. ஏன்னா ஒரு தோட போட்ட உடனே இப்படி புடுங்கிட்டான். அந்த வீடியோல வலிக்கவும் அப்படியே டக்குனு இப்படி தள்ளி விட்டு தோடு தொலைஞ்சு போய் அப்புறம் தேடிதான் இன்னொரு காதுல குத்தணும். அப்புறம் அதை கொஞ்சம் போட்டுட்டான், இதை மட்டும் போடலாம். திருப்பி ஒரு காது மட்டும் இருக்கட்டும், பையன் தானே, வளர்ந்ததுக்கு அப்புறம் ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கட்டும்னு விட்டாச்சு. இப்ப இந்த தோடு நம்ம தாய்மாமன் சீர்ல வாங்கினதுதான். அதுக்கு எடுத்து இது எத்தனை பவுன்? 1 கிராம். 1 கிராம் சொல்லிருப்பாங்க, 1 கிராம். ஆமா. அதுக்கு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரு இந்த ஐட்டம் தான் நிறைய பேர் கேட்டு யாருக்குமே தெரியாது. இதுல வந்து லக்ஷ்மணன் கூட தெரியுமா என்னன்னு தெரியல. போட்டோல காமிச்சது எங்களுக்கு தெரியுது. இப்ப இன்னைக்கு தான் காமிக்கிறோம். இதெல்லாம் ஏன் இந்த கயர்லாம் போட்டிய லாங்கா அது அப்பதான் அழகா இருந்துச்சு அவளுக்கு. அவளுக்கு லாங்கா போடுறதுக்கு அதான் தேவைப்படுது. இது 2 மட்டும் ஃபர்ஸ்ட் வைங்க, இது அப்புறம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்படி காமிச்சிருவோம். இதான் ஃபர்ஸ்ட். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா கோல்டுங்க, 916ங்க. நம்புங்க, எப்படிங்க உரசிதாங்க காமிக்கிறீங்க, நீங்க என்ன பண்றது? இது வந்து ரியல் கோல்டு தான். நீங்க வந்து தப்பா நினைச்சுக்கிறீங்க, நம்ம வந்து ஃபார்மிங் கடை வச்சிருக்குன்றனால. இது வந்து ரியல் கோல்டு. எத்தனை பவுன் மாதிரி சொல்லி இது ரெண்டும் சேர்த்து 8 பவுன். 8 பவுன். லைட் வெயிட்ல உங்களுக்கு பார்வையா தெரியும். லைட் வெயிட் கலெக்ஷன். உங்களுக்கு 8 பவுன்லயே நிறைய லைட் வெயிட் எடுத்திருக்கலாம், கொஞ்சம் உருக்கமா இருக்கட்டும்னு சொல்லிதான் இது ரெண்டும் சேர்த்து 8 பவுன். 8 பவுன்ல எடுத்திருக்கோம். இது வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு லட்சுமி பெண்டன்ட் வச்ச மாதிரி இருக்கும். அந்த கொஞ்சம் ரொம்பவே அழகா இருக்கும். ஆனா பாக்குறதுக்கு நமக்கு ஒரு 10 பவுன் மாதிரி நல்ல லுக்கா இருக்கு. தெரியுதுங்களா? அப்புறம் இது வந்து 3 பவுன். இது இந்த சைடு வச்சிருக்கேன். இது வந்து 3 பவுன். இது 3 பவுன். ஒரு ஹாரம் மாதிரி. இது நான் ஆட்டை போட்டுக்குவேன், ஹாரம் மாதிரி. இது என் மகளுக்கு, அது எனக்கு ஆட்டை போட்டுக்குவேன். பாத்தீங்களா? எல்லாமே வந்து வயசுக்கு தான். இதுவுமே இது யார் பண்ணானே எல்லாமே தாய்மாமன் சீர் தான். ஆனா இது பாத்தீங்கன்னா அத்தை மாமா வந்து மஞ்சு காது குத்துக்குன்னே சேர்த்து வச்ச காசுல வாங்கினது. கரெக்ட்?
என்ன நம்ம சொல்லிடணும்ல. இன்னொரு விஷயம், காது குத்துக்கெல்லாம் இதெல்லாமா பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடியோல. இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இது எங்க அப்பா அம்மாவோட தாய் மாமாங்களோட ஆசைங்கிறனால இதெல்லாம் நாங்க பண்ணிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு வீட்டுல பண்ணுங்க அப்படின்னா இன்னொரு வீட்டுல பண்ணுவாங்க அப்படிங்கறது நம்ம சொல்ல முடியாது. இதை வச்சு நிறைய பேர் வீட்டுல சண்டையும் போடாதீங்க. இது எங்களோட ஆசை, சேர்த்து வச்சதுனால. இது வந்து இப்ப திடீர்னுலாம் வந்து காசு போட்டு வாங்கல. இது வந்து கிட்டத்தட்ட அவ பிறந்ததுல இருந்து சேர்த்து வச்ச காசு. இன்னொன்னு அந்த காது குத்தை பத்தி சொல்லணும்னு சொன்னேன்ல, உணர்ச்சி பூர்வம்னு. என்ன அப்படின்னா, ஒரு பாப்பா வந்து 3 வயசா இருக்கும்போது காது குத்துற அந்த வீடியோ பார்க்கும்போது சொன்னாங்க, ஏன் தாய் மாமா மடியில வச்சு காது குத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த ஊசி குத்தும் போது வலிக்கும்ல, காது குத்தும் போது அந்த உணர்வு வந்து தாய் மாமாங்களுக்கு வலிக்குமா. அந்த அம்மாவோட உருவம் தாய் மாமாங்கிறனால அந்த வலிக்குங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் ராமலட்சுமி எப்போ வராங்களோ அப்ப குத்திக்குவோன்னு இப்ப வரைக்கும் வெயிட் பண்ணி இன்னைக்கு குத்துனது. ஆனா அதுல வந்து வேலன் குத்தும் போது எனக்கு தாங்க வலிச்சிச்சு. எனக்கு படபடன்னு வந்து ஒரு மாதிரி உட்கார்ந்து அழுதுட்டான் ஒரு மாதிரி. எனக்கு ரத்தம் வேற வந்து ரத்தத்தை பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி படபடப்பா ஆயிருச்சு. குழந்தை இல்லையாவே அவளு இவளே அழுக, பெரிய பொண்ணே அழுதா. உருவமும் அது எனக்கு வந்து உயிரே இல்ல எனக்கு அந்த இடத்துல. உண்மையிலே படபடன்னு வந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி இப்ப ரீசெண்டா கன்சீவ் ஆனதுல இருந்து எந்த விஷயத்த பார்த்தா கொஞ்சம் படபடப்பா இருக்கு. அது மாதிரி அழுகும் போது ரொம்பவே ஒரு மாதிரி படபடன்னு இருந்துச்சு. உட்காருங்க. ஒரு 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 மாதிரி படபடப்பா வந்துருச்சு. அதனால அது ஒரு ஃபீலிங்கான மூமெண்டா இருந்தாலுமே அது ஒரு முடிஞ்சிருச்சுப்பா, நல்லா ஹாப்பியா முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்ற ஒரு திருப்தி எங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கு அடுத்து நிறைய பேர் நீ எமோஷனல் ஆனதை பத்தி அவ்வளவு பேர் கேட்டாங்க. எங்க ஊர்லயுமே எதுக்கு நீங்க அழுதிங்க, சந்தோஷமா இருக்க வேண்டிய இடத்துல ஏன் அழுதிங்கன்னு சொல்லி நிறைய பேர் இங்க கேட்டாங்க. அது எல்லாரும் ஒத்துமையா ஒரே இடத்துல அதை வச்சு பார்க்கவும் அது எனக்காக வரும்போது எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு. லட்சுமே ரொம்ப அழுக ஆரம்பிச்சுட்டான். இவன் கல்லு வந்து எப்பயுமே வந்து சுபாக்கா சொல்லுவாங்க, வந்து பாசக்காரன் ஆனா உள்ள வச்சுக்கிற பாசக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க அக்கா. ரொம்ப அழுக ஆரம்பிச்சோடனே அது அவனை பார்த்ததுமே எனக்கு இவங்களை முதல்ல பார்த்து அந்த பாட்டெல்லாம் போட்டு கொட்டெல்லாம் அடிச்சு வரவுமே எனக்கு விட விட ஆட ஆரம்பிச்சிச்சு. எனக்கு வந்து இவ கண்ணை பார்த்துட்டு அழுக வந்துருச்சு. இவ கண்ணு அப்படி அழுகவே மாட்டேன் அவ்வளவு டக்குன்னு அழுக வராது எனக்கு. ரொம்ப ஏதாச்சும் யோசிச்சாதான் அழுவேன். இவ கண்ணை பார்த்தோன்னே இல்ல எனக்கு வந்து எமோஷனல் வந்துச்சு. எப்ப வந்துச்சு? வயசை பார்த்தோன்னே வந்துச்சு. அவனை வரும்போதே வயசை பார்த்துட்டே வந்துருச்சு எனக்கு. ஆனா வந்து எனக்கு காட்டிக்கல, எனக்கு மனசுக்குள்ளேயே போயிடுச்சு. நானும் அழுதுவேன். அவன் அதுக்கு மேல லட்சுமி எனக்கு மேல. லெச்சு வந்து ரொம்பவே எமோஷனலான கேரக்டர் தான். அதோட ஸ்பீக்கர் அவன் காதுல இருந்துச்சு. அந்த பாட்டு கிட்டல வந்து இங்கே அழுதான், பால் காய்ச்சலே அழுதான். வந்து அதனால வந்து ரொம்ப ஒரு ஃபீலிங்கான மூமெண்ட்னால நம்மளுக்கு வந்து அந்த அழுகைன்றது பாத்தீங்க அப்படின்னா மஞ்சுக்கு வந்து டக்குன்னு வந்துச்சு. அவ கண்ணை பார்த்தோம்னா நானும் அழுதுட்டோம், அருளும் எழுதுட்டான். மேக்கப்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருந்தேன்னா அது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. அங்கெல்லாம் பார்த்து என்ன சொல்ல போறோமா. 3 2 1 ஓபன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சோக்கர் நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க எங்க கலெக்ஷன் தானே. ஏன்னா நம்மளோட பொம்மை அதெல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா 2 பவுன் அவளுக்காகவே பார்த்து செஞ்சு வாங்கிருக்காங்க. அவளுக்கு அவன் ராம எடுத்த ட்ரெஸ் போட்டு இந்த நகையெல்லாம் போடவுமே அவளுக்கு அவ்வளவு அவளுக்கு வந்து இன்னைக்கு ஒரு அவளுக்கு தனியா சுத்தி போடணும். அழகா இருக்கு, அழகா இருந்துச்சு. இந்த 2 ட்ரெஸ்மே அவளுக்கு அமைஞ்சிருச்சு. முதல்ல இந்த நம்ம வாங்கி கொடுத்த ட்ரெஸ் போட்டு நகையை போடணும்னு ஒரு லுக்கா இருந்துச்சு. நம்ம வாங்கி கொடுத்த ட்ரெஸ் போட்டு அந்த நகை நல்லா இருந்துச்சு. நகையை போடவும் இன்னும் அழகா இருந்துச்சு. அந்த தோடு அதுக்கெல்லாம். இது பாத்தீங்கன்னா 2 பவுன். இதுமே பாத்தீங்கன்னா தாய்மாமன் சீர்ல தான் எல்லாருமே பண்ணிருக்கோம். சூப்பரா இருந்துச்சு. 2 பவுன் இது. ஓகே, அதுல சொல்லிட்டோம் எல்லாமே பவுன். அதுக்கு அடுத்து மொத்தம் எத்தனை? 13 வரும். இது எல்லாமே வந்து கோல்டு நகை. வேணா பாத்துக்கோங்க, டப்பால இருக்கா கோல்டு தானே, ஏன்னா செக் பண்ணி பாருங்க. எந்த கடையில தவிர வேற எங்கேயும் நாங்க வாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கோல்டா கிஃப்ட் வந்துச்சுல்ல, அதெல்லாம் வந்து வைரம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம். இதுக்கு அடுத்து ஃபுல்லாமே மஞ்சு தான் பேச போறேன். எனக்கு யார் வாங்கி கொடுத்தான்னு தெரியாது, அதனால அமைதியா இருக்கு நான் பேசுவேன். இது வந்து பெருமாள் சப்பா ஜோதி சித்தி பட்டுக்கோட்டையில இருக்காங்க இல்லையா, எங்க சித்தப்பா சித்தி அவங்க வாங்கி கொடுத்தது. அந்த குட்டி தம்பிய வந்து நான் தாய் மாமா குட்டி மாமா வரிசையில வந்து இந்த மாதிரி தாய் மாமா தான். அதாவது ஆமா, இது சின்ன நீ போட்டுறது பெருசு. தாய் மாமா வரிசையில தான் வரும். எல்லா பேரையும் கொசம் போட முடியாது. குட்டி மாமாங்கன்னு சொல்லி போட்டிருந்தேன். அதனாலயே செய்யணும்னு சொல்லிட்டு இந்த தோடு 5 தட்டு ட்ரெஸ் எல்லாமே எடுத்து எனக்கு பண்ணாங்க.
அவங்க எனக்கு வேலனுக்குமே அவங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். வேலனுக்கு எனக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க தான் கிடந்தாங்க. சொல்லணும், அதான் ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கணும். அவங்க 2 பிள்ளையும் விட்டுட்டு வந்து கிடந்தாங்க. நான் 2 பிள்ளைய விட்டுட்டு நம்மள விடல உள்ள சித்தி தான் ஃபுல்லா. இருந்தாலும் நீங்க ரோட்ல நின்னீங்க பிள்ளைல வச்சுட்டு உள்ள வர முடியாம. நான் வந்து 2 பிள்ளைய விட்டுட்டு அவங்கள போய் பாப்பனா அப்படிங்கறது வந்து 100% உண்மையா போயின்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்க 2 பிள்ளைய விட்டுட்டு எனக்கு வந்து நின்னாங்க. எங்க அம்மாவுக்கு தங்கச்சி. ஆனா வயசுக்கு வந்து இன்னொரு தங்கச்சி எனக்கு ஆளுக்கு ஒரு டெலிவரிக்கு ஒவ்வொரு தாள் மாட்டிக்கிட்டாங்க. அடுத்து கொடுங்க ரஞ்சினி சிவரஞ்சனி. இது வந்து 3 கிராம்ஸ் 3 கிராம் 130 மில்லி. அழகா இருக்கு. ஆனா இது சூப்பரா இருக்கு. இதே பெருசா தான் இருக்கு போட்டுருக்கு. நான் போய் இந்த மாதிரி தேன்னா இவளுக்கு கிடைக்கல. இது வந்து என் மாமியார் அப்பத்தா தாத்தா பாட்டி சொல்லுவோம்ல, அது மாதிரி என் மாமியார் வந்து என் மகளுக்கு, இது என் மகனுக்கு எடுத்த கை செயின். நல்லா இருக்கா? இது எடுத்து இவங்களோட மாமியார் மாமனார் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த இந்த பூஜை வச்சோம் இல்லையா, அந்த அது பேர் என்ன, முகூர்த்தக்கால் வைக்கிற ஃபங்க்ஷன்ல இருப்பாங்க. வெள்ளை கலர் சேலை கட்டி ஒரு கிளை மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. பச்சை கலர் வேட்டி கட்டி எங்க மாமனார் நிப்பாரு. அவங்கதான் மாமனார் மாமியார். அவங்களுக்கு நிறைய பேர் கேட்டீங்க, அதுக்காக சொல்றேன். இது வந்து என் சிஸ்டர் மஞ்சு சிஸ்டர் ஈரோட்ல இருந்து வைரத்தோட பிளாட்டினத்தோட அந்த தோடு எடுத்துட்டு வந்திருக்கா. ரொம்ப பெரிய விஷயம். ஸ்கூலுக்கு போட்டுக்கலாம். இது ரொம்ப பெரிய விஷயம் தான். இது பிளாட்டினம்ன்றது நம்மளுக்கு வந்து ரேட் கூட தான். அழகா இருக்கு. அப்புறம் எங்க அப்பத்தா வயசோட அப்பத்தா வந்து ஒரு பட்டுப்பாவோட சட்டையும் ஒரு கோட் ஷூட்டும் எடுத்து கொடுத்தாங்க. அதுதான் அவன் காலையில போட்டிருந்தான். வயசும் மிதுனாவும் ஒன்னா போட்டிருந்த ட்ரெஸ் அவங்க எடுத்து கொடுத்தது. அப்பத்தா வீட்டுல எடுத்து கொடுத்தது. நாளைக்கு உங்களுக்கு வந்து இந்த ஆல்பம் வீடியோ ஆல்பம் வந்தது இவங்களுக்கு, மத்தபடி சின்ன சின்ன கிஃப்ட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதையும் நாளைக்கு இந்த வீடியோ. இது வந்து ஈரோட்ல இருந்து சுபா சிஸ்டர் ஆரி ஒர்க் எனக்கு ப்ளவுஸ் பண்ணி கொடுத்தவங்க, பாப்பாக்கு ட்ரெஸ் பண்ணி கொடுத்தவங்க எல்லாமே இவங்கதான். இந்த வெள்ளி தோடு வாங்கி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நிறைய பண்ணிருக்காங்க. ஃபேமிலிக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியல. நாங்க வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. 2 பேருமே வந்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பால் காட்சிக்கு வந்தாங்க, லெக்சரல் பால் காட்சிக்கு வந்தாங்க, என்னோட தேவைக்குமே வந்தாங்க. அப்புறம் 3 பேரும் அவங்க என்ன தேவை வச்சாலும் போற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்ம ஃபேமிலியோட ஒருத்தவங்களா ஆயிட்டாங்க. ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. அவங்க பேர் கௌசல்யான்னு நினைக்கிறேன். கௌசல்யா அவங்க பேர். ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. நான் ஏதாச்சும் ஆரி ப்ளவுஸ் பண்ணணும்னா எந்த பேச்சுமே பட மாட்டேன். ஓகே சிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. டைம் இருக்கோ இல்லையா பண்ணிக்கலாம் சிஸ்டர் அப்படிம்பாங்க. சூப்பரா பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளால அவங்ககிட்ட எங்கயாவது வந்தா கரெக்டா ஃபங்க்ஷன் அப்பதான் வராங்க. பேச அவ்வளவா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. தப்பா டைம் இருந்தாங்க, நம்மளால முடியல. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் வந்ததுக்கு. Thank you so much. அடுத்து வந்து இது வந்து தாய் மாமா, 3வது தாய் மாமா செஞ்சது. 2 பேர் இருந்தாங்க, அத கேட்டாங்க. 2 பேர் பக்கத்துல. அது 2 பேரும் வந்து என் தம்பி. அது 2 பேரும் எங்க பெரியப்பா பசங்க. சின்ன குழந்தைனாருங்க அவங்கதான். மொத்தம் 4 தாய் மாமா. எங்க அப்பாவோட மொத்தம் 5 பேரு. அவன் வாங்கி கொடுத்தது. என்னால பெருசா இப்போதைக்கு 5 மாறி வெற்றி. ஏன்னா இப்பதான் அவங்க வந்து மேரேஜ் ஆயிருக்கு அவங்களுக்கு. அதனால ரொம்ப பண்ண முடியாதுன்னு சொல்லி அழகா குட்டியா பாப்பாக்கு ஸ்கூல் போட்டுக்கிற மாதிரி எடுத்துட்டு வந்தா. 2 பேருமே மொய் போட்டிருக்காங்க. மொய்யெல்லாம் இன்னொரு வீடியோல சொல்றேன் எவ்வளவு தாய் மாமாங்க செஞ்சாங்க. தாய் மாமன் எவ்வளவு செஞ்சாங்க அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோல சொல்றோம். எங்களுக்கு எவ்வளவு வந்துச்சு என்னன்னு சொல்றோம். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. இது வந்து எங்க அப்பங்க கணவரி. இது வந்து பவுன்ல அவக்க எடுத்துட்டு வரேன்னு 1 பவுன்ல எடுத்து கொண்டாந்து என்னை ஏமாத்தி போட்டாருங்க அவரு. இது அவர் போட்டது இந்த செயின் அழகா மீண்டால வச்சு ஃபர்ஸ்ட் டைம் இது வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. மகிக்கு போட்ட மாதிரி இருக்குல்ல. நான் போடல, அம்மா போட்டுச்சுல. அது மாதிரி நான் மகிக்கு பட்ட செயின் போட்டதான் தெரியும். அதான் தெரியும். அப்புறம் அவ்வளவுதாங்க கிஃப்ட். இது யாரு? இது வந்து வைர வீரகாந்தன்னு சொல்லிட்டு இங்க ஒருத்தவங்க இருக்காங்க. மாமாவோட மச்சான் குட்டி மோதிரம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நன்றி அண்ணே. இந்த இதுலயே வச்சிருக்கோம் பேர் மாதிரி வச்சுன்னா அது வேற வம்பு. இது வந்து நம்ம பக்கத்து வீட்டுல கமல் அண்ணன் தாமரை அண்ணன் இருக்காங்க இல்லையா, அவங்க செஞ்சது. அவங்க ஒரு கிஃப்ட்டுமே கொடுத்து இந்த மோதிரம் போட்டாங்க. ரொம்ப க்ளோஸான ஒரு அண்ணன். பக்கத்து வீடு சொந்தக்காரங்க தான் இருந்தாலும் ரொம்ப பிள்ளைங்க எல்லாரும் க்ளோஸ். நல்லா சின்ன பிள்ளையில இருந்து க்ளோஸ் அண்ணன். எங்க அண்ணன் தான். இது வந்து நம்ம சத்யா ஜுவல்லரின்னு சொல்லிட்டு கீரமங்கலத்துல இருக்கு. அவங்க அப்பா கிஃப்ட் பண்ணது. இது வந்து நல்லா அழகா இருந்துச்சு. இதை பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அவ்வளவுதான் வந்து கிஃப்ட். நெக்ஸ்ட் எல்லாமே நாளைக்கு காமிக்கிறோம். ஸ்டார்ட். ஓகே. அப்படியே நிறைய பேர் கேக்கு பேட் கமெண்ட்லாம் பண்றீங்க. பண்ணாதீங்க. குடுக்கறத நான் வாங்கிப்பேன். குடுக்கலைனாலும் ஏத்துப்பேன். தேங்க்யூ குட்டீஸ். பை. இந்த செயின் பாத்தீங்க அப்படின்னா தாய் மாமன்கள் சார்பா பாத்தீங்க அப்படின்னா வேலனுக்கு போட்ட செயின். இது எத்தனை பவுன்? 3 பவுன். வேலை காட்டு.
உங்களுக்கு வேலோட இது 3 பவுன் வரும். இது வந்து லாஸ்ட்டாக நான் காமிக்கிறேன், மரத்துட்டு கீழே இருந்ததுனால பார்க்கல. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாய்மாமன் சீரோட சார்பாக எல்லாமே செய்யப்பட்டது. ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு சூப்பர் வீடியோ வந்துட்டே இருக்கு, கிஃப்ட் வீடியோ போடுறேன். அதுக்கடுத்து உங்களுக்கு நிறைய அன்பாக்சிங் வீடியோ காமிக்காம இருக்குல்ல, அதெல்லாம் நாங்கள் நாளைக்கு காமிக்கிறோம். ஓகே குட்டீஸ், இதுதான் வந்து வந்த நகைகள் எல்லாமே உங்களுக்கு எல்லாத்தையுமே காமிச்சாச்சு, எத்தனை பவுன் என்னன்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான நாளைக்கு வந்து உங்களுக்கு கிஃப்ட் வீடியோ அண்ட் வந்து நிறைய வந்து அன்பாக்சிங் வீடியோ இருக்கு, அதெல்லாம் 1 by 1 பாருங்க. ஓகேவா, பாய்.